நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆனாலும் நாம இப்படி இருக்கோமேங்கிற அந்த व्यசனம் இல்லாம இருக்காரே, அதுக்கு தான் நமக்கு கோவமா வருது. கொஞ்சம் கூட எந்த व्यசனமும் கிடையாது. புஷ்பாக்கா நம்ம மேல எவ்வளோ பாசமா இருக்காங்க. ஏன் இவர் மட்டும் இப்படி இருக்காருன்னே தெரியல. அப்பா சொன்னது உண்மைதான். புஷ்பாக்கா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனா இவர் கொஞ்சம் கூட அக்கறையே இருக்கிறதில்ல. கேட்டா அக்கா சொன்னா கேட்பேன், அக்கா சொன்னா கேட்பேன், இது மட்டும் சொல்லுவாரு. அக்கா சொன்னதை கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டாரு. ஏன் நீங்க மட்டும் இப்படி இருக்கீங்க? அதான் எனக்கும் தெரியல கருத்தம்மா. என்ன நீங்க தூங்குற மாதிரி இருந்துட்டு நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? என்னது இது? கருத்தம்மா நில்லு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இப்படியே நீ கோவத்துல இருந்தா நான் பேசுறது எப்படி உனக்கு புரியும்? நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எனக்கு ஆஃபீஸ்ல வேலை இருந்ததுமா, அதனால என்னால் வர முடியல. இல்லாட்டி நான் வந்து உங்க கூடயே இருந்திருப்பேன். இதானே சொல்ல போறீங்க? புதுசா ஏதாவது சொல்லுங்க, கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். கருத்து என்னோட கருத்தையே நீ கேட்கணும்ல. உன்னோட கருத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போக கூடாது. என்ன இவ நாம என்ன சொல்ல வரங்கிறதே புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா, அதை காது கொடுத்தும் கேட்கவும் மாட்டேங்கிறா. இப்படி இருந்தா நான் எப்படி அவளுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? என்ன லொல்லி இவருக்கு? தன்னோட தப்பை கூட உணர முடியாத மனுஷனை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது? என்ன மன்னிச்சிட்டு கருத்தம்மா, இனிமே இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். எனக்கு நேற்று அக்கா சொல்லும் போது தான் எல்லாம் புரிஞ்சுது. என் மேல நிறைய தப்பு இருக்கு. இந்த ஒரு தடவை நீ என்ன மன்னிக்கிறியா? இவரை இப்பவே மன்னிச்சிட்டா போச்சு. அப்புறம் மனுஷன் நம்மளை கண்டுக்கவே மாட்டார். கொஞ்சம் பிகு பண்ணிக்க வேண்டியதான். நீங்க ஒன்றும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். நீங்க உங்க இஷ்டம் போல இருங்க. இன்னொரு வாய்ப்பு கூட. இனிமேல் தப்பு நடந்தா நீ சொல்ற மாதிரியே இருக்கிறேன். இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி. கருத்தம்மா சொல்லுங்கக்கா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் அங்கே உட்காந்துருக்கோம். நீயும் வாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். இல்லைக்கா, சாப்பாடு செய்யணும்ல, அதுக்கு தான் வந்தேன். நான் சேர வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேனே, அப்புறமா வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். நீ கொஞ்சம் வாயேன். அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நேற்று நீங்கள் சந்தோஷ்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதை நான் கேட்டேன். அது எங்கள் 2 பேர்த்துக்குள்ள பரவாயில்ல கருத்தம்மா. அது எதுவாக இருந்தாலும் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிறத என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லைல்ல. நான் வந்து என் தம்பி செய்கிற தப்பை தான் எடுத்து சொன்னேன். உங்கள் 2 பேர்த்து விஷயங்களில் நான் இல்லைல்லக்கா, நான் அப்படி சொல்லலை. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லலை. நீங்கள் சொன்னது சரிதான். ஆனால் நீங்கள் சொல்லும்போது எனக்குன்னு ஒரு ஆள் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தது. இங்கே பாரு கருத்தம்மா, இந்த வீட்டில் உனக்கு நான் எப்போவுமே உன்னோட அக்கா மாதிரி தான் இருப்பேன். நீ என்னை நாத்தனாராக பார்க்க வேண்டாம், உன்னோட அக்காவாக பாரு. நான் உனக்கு என்றைக்கும் சப்போர்ட்டாக இருப்பேன். சரிக்கா. சரி, நீ கொஞ்சம் வரியா வெளியில்? போலாக்கா. அக்கா, என்னை எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வர சொன்னீங்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் 2 பேரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல முழுசாக கேளுங்க, அதுக்கப்புறம் யோசிச்சு முடிவு சொல்லுங்க, சரியா? என்னக்கா புதிர் போட்டுட்டே இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. சொல்லு புஷ்பா, எப்பவா இருந்தாலும் நம்ம சொல்லிதானே ஆகணும். நீ சொன்னாதான் அவங்க யோசிச்சு முடிவெடுக்க சரியா இருக்கும். என்ன சித்தப்பா புதிர் போட்டுட்டே இருக்கீங்க? என்னன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அது அது வந்து அக்கா, என்னன்னு சொல்லு. நீங்கள் 2 பேரும் தனியாக போயிடுங்க. தனியாக போயிடுங்கண்ணா என்னக்கா சொல்ல வர? இன்னுமா உங்களுக்கு புரியல? உங்கள் அக்கா நம்மளை தனி கொடுத்தன போக சொல்கிறாங்க. என்ன கருத்தம்மா, உங்கள் அக்கா எங்கள் அக்கான்னு பிரித்து பேசிகிட்டு இருக்க? வேற எப்படி என்ன பேச சொல்கிறீங்க? நீ எப்போவும் புஷ்பா அக்கான்னு உரிமையோடு தானே சொல்லுவேன். ஆனால் இப்போது நீங்கள் பேசுகிறது எப்படி தெரியுமாக்கா இருக்குது? வெளியில் இருக்க 4 பேர் மருமக வந்து பையனை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டா இவ்வளோ நாளாக ஒத்துமையாக இருந்த குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு பேசுகிற வைக்கிற மாதிரி இருக்குது. நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. வேற என்னக்கா சொல்ல வர? நீ பேசுறது நல்லா இல்ல. இது உனக்கே சரின்னு தோணுதா? ஏன் சித்தப்பா, இவ்வளோ நாளில் ஒரு நாள் நான் ஏதாவது தப்பு உங்ககிட்ட பேசியிருப்பேனா, இல்லை அக்கா தான் தப்பாக பேசியிருப்பேனா? இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்துறீங்க? இங்க பாருமா, அவ எந்த முடிவு எடுத்தாலும் உங்களோட நல்லதுக்காகத்தான் இருக்கும். நீ எதுக்கும் சந்தோஷ் கூட கலந்து பேசி சொல்லு, சரியா? இதில் கலந்து பேச என்ன இருக்குது?
முடிவெடுக்கவும் ஒன்றும் இல்லை. நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு தனியாக இருங்க, அதுதான் நல்லது. கருத்தம்மா, சந்தோஷ், நீயாவது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோடா. டேய், சரி, நீ வருத்தப்படாத. நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட. அதுக்கப்புறம் அவங்க தான் முடிவு பண்ணணும். இனி நாம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நீ மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா?